காமாட்சி, என்ன இதெல்லாம்? ஒண்ணு இல்லம்மா, நேத்து அம்மா காலையில ஒரு சாமியாரை பார்த்துட்டு வந்தாங்க. வாரம் வெள்ளிக்கிழமை ஒரு 100 பேருக்கு சாப்பாடு போட்டுட்டு அன்னைக்கு மட்டும் அம்மா உண்ணாவிரதம் இருக்கணும்னு சொன்னாரு. அதுக்காக இந்த அன்னதானம். நல்லா இருக்கு. அத்தைக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை, இதுல உண்ணாவிரதம் வேறையா? இப்ப அத்தை எங்க இருக்காங்க? நீங்க வந்து எதையாவது சொல்லி மருந்து கொடுத்து விரதத்துக்கு எடுத்துடுவீங்கன்னு பூஜையரை தாப்பா போட்டுட்டு அங்கேயே இருக்காங்க. ஓஹோ, இதெல்லாம் நிர்மலுக்கு தெரியாதா? அவர் காலங்காத்தால வாத்தியத்தை எடுத்துட்டு வாசிக்க உட்கார்ந்தவர் தான். இது வரைக்கும் மாடி விட்டு இறங்கவே இல்லை. மனசுல பெரிய நீரம் மன்னங்கிற நினைப்பு. பிடிச்சு வாங்கல என்ன பண்ற பாரு. வாங்க டாக்டர், உட்காருங்க. பெரிய வித்வான்லாம் சித்தார் வாசிச்சு நான் கேட்டிருக்கேன். ஆனா உங்க வாசிப்பில் இருக்கிற அந்த இனிமே வேற எதுலயுமே இல்லை. வசந்தி, என்ன உற்சாகப்படுத்துறதுக்குன்னே இந்த உலகத்துல எனக்கு இருக்கிற ஒரே ரசிகை நீதான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாத்தியத்துலதான் மேதையா இருப்பாங்க. ஆனா நீங்க எல்லா வாத்தியமும் நல்லா வாசிக்கிறீங்க. எந்த வாத்தியத்தை கையில் எடுத்தாலும் அதோட ஐக்கியம் ஆயிடுறீங்க. வசந்தி, என் பெருமை உனக்கு தெரியுது. ஆனா எனக்கு பொறுப்பு இல்ல, அக்கறை இல்லைன்னு அம்மா சதா என்ன திட்டிக்கிட்டே இருக்காங்க. ஐயோ, சொல்ல வந்த விஷயத்த மறந்துட்டேனே. நிர்மல், அன்னதானம் பூஜைமா இந்த வீடே அமளி துமளி பட்டு இருக்கு. அது தெரியுமா உங்களுக்கு? வாரத்துல 7 நாள் எங்க அம்மாவுக்கு அதே வேலைதான். தெரிஞ்ச விஷயம் தானே? தெரிஞ்ச விஷயமா? உண்ணாவிரதம் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்களே, அது தெரியுமா உங்களுக்கு? உண்ணாவிரதமா? ஐயோ, அது இன்னையில இருந்து? இன்னையில இருந்துதான். ஏற்கனவே ரத்த கொதிப்பு, சக்கரை வியாதின்னு அவஸ்தைப்பட்டு இருக்காங்க. இதோட நாள் பூராவும் சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்காகும்? வசந்தி, அம்மா ஏன் இப்படி எல்லாம் செய்யறாங்க? ஒரே புதிரா இருக்கு, எனக்கு புரியறதே இல்ல. என்ன செய்ய சொல்றேன்? நீங்க என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. அத்தை பூஜை ரூம்ல இருக்காங்க. அவங்கள வெளியில கொண்டு வந்து இன்ஜெக்ஷன் போட வச்சு மாத்திரையை சாப்பிட வைக்கணும். அது கூடனே ஏற்பாடு பண்ணுங்க. மாத்திரையை பொடி பண்ணிட்டேன். இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிட்டியா? எடுத்துக்கிட்டேன். மனுஷாவுக்கு போடுற ஊசி தானே? சீக்கிரம் வா. அம்மா, அம்மா, மதுரையில இருந்து மீனாட்சி அம்மன் கோவில் பிரசாதம் வந்திருக்கு. கதவு திறங்க. அம்மா. பிரசாதமா? ஆமாம்மா, இத சாப்பிடுங்க. இந்த தீர்த்தத்தை குடிச்சிருங்க. சரிப்பா. ஐயோ, இது நெத்தியில வச்சுக்கிறது இல்ல, சாப்பிடுறது. அப்படியா? ஆமாமா. பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே சாப்பிடுங்க. வெரி குட். தாயே, என் பிள்ளைக்கு எந்த குறையும் வராம காப்பாத்து. என்னம்மா வசந்தி இது? இன்ஜெக்ஷன்? அது சரி, இன்னைக்கு விரதம். இன்ஜெக்ஷன் மருந்து வேண்டான்னு நினைச்சேன். பரவாயில்ல, இன்ஜெக்ஷனை போட்டுட்டேன். மருந்து இன்னைக்கு வேண்டாமா? மறுபடியும் எதுக்கு மருந்து? நீ என்ன சொல்ற? இப்ப நீங்க சாப்பிட்டது மீனாட்சி அம்மன் கோவில் பிரசாதம் இல்ல, இந்த அம்மன் கொடுத்த பிரசாதம். மருந்து சாப்பிடறதுக்காக நான் தான் அப்படி ஒரு ட்ரிக் பண்ணேன். அட கடவுளே. ஏமா, உங்க உடம்பு இருக்கிற நிலைமையில பட்னி கிடந்தா என்ன ஆகுது? முதல்ல உடம்ப குணப்படுத்திக்கிட்டா அப்புறம் எத்தனை நாள் வேணாலும் விரதம் இருக்கலாம் இல்லையா? ஆமாமா. நீ என்ன பண்ணினாலும் அதுக்கு ஆமாம் போட உங்க அப்பா, அம்மா, என் புள்ள 3 பேரும் தயாரா இருக்காங்க. நாளைக்கு உங்க அப்பா கொஞ்சம் வந்துட்டு போ சொல்லுமா? சரி சரி. வசந்தி ரொம்ப புத்திசாலி ஆயிட்டா இல்லம்மா? ஆமாண்டா, அதனாலதான் அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு யோசிக்கிறேன். ஏன்? நல்லா படிச்சுட்டு பெரிய உத்தியோகத்துக்கு போய் 4 காசு சம்பாதிக்க வழி தெரியாட்டாலும் இருக்கிற சொத்து சுகத்தையாவது கட்டி காக்க தெரியணும். அதுவும் உனக்கு தெரியல. இந்த வாத்தியங்களை கட்டிக்கிட்டு அழுத்தா உனக்கு நேரம் சரியா இருக்கு. வசந்தியே நான் ரொம்ப பிரமாதமா வாத்தியம் வாசிக்கிறதா சொல்லிட்டு அப்புறம் கட்டிக்கிறதுக்கு என்ன? பேசாம இருடா. உன் வயசுல உங்க அப்பா எப்படி வாழ்ந்தார் தெரியுமா? அவர் மட்டும் உயிரோட இருந்திருந்தா உன்னை பத்தி நான் இவ்வளவு கவலைப்பட மாட்டேன். குட் மார்னிங் நிர்மல். குட் மார்னிங் ஃபாதர். வாங்க உட்காருங்க. என்ன ஃபாதர், ஸ்கூல் எல்லாம் எப்படி நடக்குது? உங்க ஆதரவால ரொம்ப நல்லபடியா நடக்குது. குழந்தைகளா ரொம்ப நல்லா படிக்கிறாங்க.
போன வருஷம் கிறிஸ்துமஸ் அப்போ நீங்க கிறிஸ்துமஸ் தாத்தாவை வேஷம் போட்டுக்கிட்டு வந்து குழந்தைகளுக்கு எல்லாம் பரிசு கொடுத்தீங்களே, அதை பத்தி இன்னும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவன் உருப்படியா செய்யற வேலை அது ஒண்ணுதான். ஒவ்வொரு மாசமும் நீங்க ஸ்கூலுக்கு கொடுக்குற உதவி பணத்தை வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். இருங்க கொண்டு வரேன். குட் மார்னிங். யாரு? ஜேம்ஸா? என்னடா என்ன அவ்வளவு அவசரம்? நான் மத்தியானம் வரேன். ஏன் என்ன இப்படி இழுத்துட்டு வர? என்ன சமாச்சாரம்? நிர்மல், நிர்மல், நீதான் இப்ப என்ன சேவ் பண்ணுது. விஷயத்தை சொல்லு. சொல்றது இப்ப சொல்றது. நம்ம ஹோட்டல்ல ஆர்கெஸ்ட்ரா பார்ட்டி இல்ல, அதுல ட்ரம்பட் பிளேயர் இல்ல, ட்ரம்பட் பிளேயர் அவரு பொண்டாட்டி இழுத்துக்குன்னு ஓடி போட்டான். அடப்பாவமே. என் பொண்டாட்டி இல்ல மேன், அவன் பொண்டாட்டி. எனக்கு தான் இன்னும் கல்யாணமே ஆகுது. அதுக்கு நான் என்ன செய்யறது? நாளைக்கு ஹோட்டல்ல டான்ஸ் இருக்குதோ, டான்ஸுக்கு ஆர்கெஸ்ட்ரா பார்ட்டில ட்ரம்பட் பிளேயர் இல்ல, ட்ரம்பட் பிளேயர் இல்லாம ஆர்கெஸ்ட்ரா நடக்காதோ. நீதான் எல்லா வாத்தியத்திலும் எக்ஸ்பர்ட் ஆச்சு. நாளைக்கு நீதான் ட்ரம்பட் வாசிக்குது. என்ன விளையாடுறியா? நான் விளையாடுறது இல்ல நிர்மல். விளையாடி விளையாடி நமக்கு எல்லாம் போச்சு. சின்ன வயசுல சீட்டு விளையாடினேன், பணம் போச்சு. ரேஸ் விளையாடினேன், சொத்து போச்சு. ஒரு பொண்ணு கிட்ட விளையாடினேன், மானம் போச்சு. பொண்ணுகிட்டியா? அதப்பா அப்போ வயசு எனக்கு 8 இருக்கும். அடப்பாவி, 8லயே ஸ்டார்ட் பண்ணிட்டியா? 8 வயசுல தான் நிறுத்தினது. என்னடா சொல்ற? ஆமா நிர்மல், அப்போ எனக்கு வயசு 8. பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு, லவ்லி கேர்ள் ஐஸ், ரொம்ப அழகா இருக்கும். அதுக்கு வயசு 6 இருக்கும். அது கூட நான் கண்ணாமூச்சி ஆடினது. அப்போ பவுல் பிளே அலுவலாட்டம் ஆடிடுச்சு. அது போய் அப்பா கையில சொல்லிடுச்சு. நமக்கு மானமே போச்சு நிர்மல். அதுல இருந்து பொம்பளை கூட விளையாடுறது நான் நிறுத்திட்டது நிர்மல். அதெல்லாம் போட்டோம். இனிமே இங்க ட்ரம்பட் பிளேயர் வரவே வராது. நீதான் ஹோட்டல்ல டெய்லி ட்ரம்பட் வாசிக்கணும் நிர்மல். என்ன பைத்தியக்கார மாதிரி பேசுறேன்? நான் உள்ளூர்காரன். ஹோட்டல்ல ட்ரம்பட் வாசிச்சேன்னா எல்லாரும் என்ன கேவலமா பேச மாட்டாங்க. ஆல்ரைட், நீ இப்ப முடியாதுன்னு சொல்லிட்டே இல்ல. ஆல்ரைட், நாளைக்கு இங்க ஆர்கெஸ்ட்ரா நடக்காது. எனக்கு மேனேஜர் வேலை போகுது. நான் ஒரு வேலை இல்லாம நடுத்தருவுல போய் நிக்குது. அப்ப 4 பேர் என்ன பத்தி என்ன சொல்லுது? அரசியல்வாதின்னு சொல்லுவாங்க. வேண்டாம் நிர்மல், நமக்கு பாலிடிக்ஸ் வேண்டாம் நிர்மல். நம்ம 2 பேரும் பாலிடிக்ஸ் பேசிட்டா சில பேருக்கு கோவம் வருது. மடையா, என்ன? ஹோட்டல் ஆர்கெஸ்ட்ரால நான் பங்கெடுத்துட்டேன்னா எங்க அம்மா என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? அம்மாவுக்கு பயப்படுற நீ? வேற என்ன பொண்டாட்டிக்க பயப்படுவாங்க? ஆல்ரைட் மேன், அம்மாவுக்கு தெரியாம வந்து ட்ரம்பட் வாசி. எங்க அம்மாவுக்கு தெரியாம நான் செத்தேன். குட் மார்னிங் ஜேம்ஸ். வந்துட்டான். என்ன ரொம்ப நல்லா இருக்கே. இது என் ஃப்ரெண்ட் நிர்மல். எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் நல்லா வாசிக்குது. ஆர்கெஸ்ட்ரால ட்ரம்பட் வாசி சொன்னா முடியாது சொல்லுது. கூட நான் வேணா வந்து வாசிக்கிறேன். ஹோட்டல் மூடுற அன்னைக்கு நான் சொல்லி அனுப்புதோ, அப்ப வந்து நீ வாசி. வேணாம், நீ போற அன்னைக்கே சொல்லு, அன்னைக்கு வந்து வாசிக்கிறேன். ஆள் யாரு தெரிஞ்சுக்கிட்டியா? நாம ஒண்ணும் சொல்ல வேண்டாம், அவனே எல்லாம் சொல்லிக்குவான். இது விமலா, ஹோட்டல் டான்சர், நல்லா ஆடும். அது அண்ணன், நல்லா போடும். ட்ரம்பட் வாசிக்கிறதுல என்ன தப்பு? சும்மா வாசிமா கண்ணே. கண்ணன் நிர்மல் பெரிய பணக்காரன், நிறைய சொத்து இருக்குது. ஹோட்டல் ஆர்கெஸ்ட்ராவில ட்ரம்பட் வாசிக்கிறது கேவலம் நினைக்குது. எஸ், வெரி ரிச் மேன். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னுடைய டான்ஸுக்கு நீங்க கண்டிப்பா ட்ரம்பட் ப்ளே பண்ணி தான் ஆகணும். வாட் இஸ் திஸ்? என்னால முடியாது. என்ன தரலாம்? என்ன மாக்கண்ணு, நம்ம தங்கச்சிக்கு யாரையும் பிடிக்காது. பிடிச்சது கூடாது. ஆமா, விசாச மாதிரி சும்மா வார்னிஷ். ஆமா விமலா, நான் அவனை கஷ்டப்பட்டு ஒத்துக்க வைக்குது. நீங்க 2 பேரும் என்னத்துக்கு பயமுறுத்துதோ? நம்ம என்னப்பா பயமுறுத்துறோம்? நீ பேசினாலே பயமா தான் இருக்குது. ஆமா விமலா, நீ முதல்ல உங்க அண்ணனை எடுத்து விட்டு வெளியில போகுது. நிர்மல், அப்புறம் பாக்குறேன். டாடா. வரம்பா. என்னடா இது? அவ என்ன பொம்பளையா? நான் அப்படிதான் நினைக்குது. நீ என்ன நினைக்குது? நமக்கு இந்த வேலையில வேணாம், நான் வீட்டுக்கு போறேன். நிர்மல், நிர்மல் ப்ளீஸ் ப்ளீஸ், நீ ஒத்துக்கலன்னு சொன்னா எனக்கு வேலை போகுது நிர்மல். என்னடா இது, உண்மையாதான் சொல்றியா? ப்ராமிஸ். இங்க ஆர்கெஸ்ட்ரா சரியா நடக்கலன்னு சொன்னா என் மேனேஜர் வேலை அவுட் நிர்மல். இப்ப என்ன என்னடா செய்ய சொல்ற? நீ டெய்லி ஈவினிங் இங்க வருது, ஆர்கெஸ்ட்ரால உட்காருது, ட்ரம்பட் வாசிக்குது. நான் உனக்கு இந்த ஸ்பெஷல் ரூம் கொடுக்குது, எவ்வளவு பணம் கேட்கிற கொடுக்குது. இப்போ 500 ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்குது. அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகிறது? அம்மா கிட்ட இங்க வாசிக்கிறேன்னு சொல்லாத. ஒரு மியூசிக் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்குது. அதுல ஜட்ஜ் வீட்டு பசங்க, மகாராஜா வீட்டு பசங்க, மந்திரி வீட்டு பசங்க எல்லாருக்கும் டியூஷன் சொல்லி கொடுக்குது. சொல்லு, அம்மா சந்தோஷப்படுது. அம்மா, அம்மா. என்னடா இன்னைக்கு ஒரே அதிகார தோரணையில அம்மாவை கூப்பிடுறேன்? ஆமா, இப்ப நான் சாதாரண ஆள் இல்ல, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. இப்ப நான் 100 பேருக்கு வாத்தியம் சொல்லி கொடுக்கிற வாத்தியார். வாத்தியாரா? இந்த வாத்திய இசை போட்டி ஒண்ணு ஒரு ஹோட்டல் நடத்தினாங்க. அதுல அடியேனும் கலந்துகிட்டேன். அமெரிக்காவில இருந்து ஒரு அமெரிக்கன் வந்திருக்கான். அவன் பேரு ஆறாமுதம். என்னது, அமெரிக்கன் பேரு ஆறாமுதமா? இல்ல இல்ல இல்ல, அவன் பேரு ஆர்தர் வில்லியம்ஸ். அவன் ஹிப்பி. இந்தியாவுக்கு வந்தோடனே ஆறாமுதோன்னு பேரை மாத்தி வச்சுக்கிட்டு வயலின் வாசிக்கிறான். அப்படியா? அவன் என்ன தெரியுமா செஞ்சான்? என் கூட வயலின் வாசிக்க முடியுமான்னு என்கிட்ட சேலஞ்ச் விட்டான். நானும் வாடா பாக்கலான்னு இறங்கினேன். இத பாக்குறதுக்கு ஆயிரக்கணக்கான கூட்டம். வயலின் எடுத்தேன்.
நான் வாசிக்க அவன் வாசிக்க அவன் வாசிக்க நான் வாசிக்க ஜனங்கள் எல்லாம் பொறுமை இழந்து கல்லை எடுத்து அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஐயோ கல்லால அடிச்சிட்டாங்களா? அவனே ஆஹா. அவன் வாசிச்சது ஜனங்களுக்கு பிடிக்கல. சரி, சரி. உடனே அவன் என்ன தெரியுமா செஞ்சான்? வயலினை கீழே போட்டுட்டு நெடுஞ்சாங்கரைய என் கால்ல விழுந்து ஓன்னு அழுக ஆரம்பிச்சுட்டான். ஏண்டா கல்லடை அவனுக்கு பலமா பட்டுடுச்சா? இல்ல உன்னை நான் போட்டி கூப்பிட்டதே தப்புன்னு சொல்லி ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிச்சுட்டான் பாவம். உடனே நான் என்ன பண்ணேன்? அவனை போய் சமாதானப்படுத்த போனேன். அவன் அழ நான் அழ அவன் அழ ஜனங்க எல்லாரும் எங்களை பார்த்து அழ டிஎஸ்பி கலெக்டர் மினிஸ்டர் எல்லாரும் திடு மேல மேலே வந்துட்டாங்க. எதுக்கு அவங்களும் அழறதுக்கா? அது இல்ல அமெரிக்காக்காரனே ஜெயிச்சிட்டியே உன்னை நாங்க சும்மா விட மாட்டோம்னு சொன்னாங்க. என்ன செய்யணும்னு சொல்றாங்க? உடனே நீ ஒரு சங்கீத பள்ளி ஆரம்பிக்கணும். அந்த பள்ளிக்கூடத்துல தான் எங்க பிள்ளைகளை எல்லாம் நாங்க சேர்த்து படிக்க வைப்போம்னு சொல்லி ஓட ஆரம்பிச்சுட்டாங்களா? அவங்க ஏன் அழறாங்க? என்ன பிடிவாதம் பண்ண